வணக்கம் குழந்தைகளே. இன்று நாம் உயிர்மெய் எழுத்துக்களில் ஈ வரிசையை கற்கப் போகிறோம். மெய் எழுத்துக்களுடன் ஈ என்ற உயிர் எழுத்து சேரும்போது இந்த எழுத்துக்கள் பிறக்கின்றன. இவை நெடில் எழுத்துக்கள், அதாவது நீட்டி ஒலிக்கக்கூடியவை. வாருங்கள். இது கீ. சொல்லுங்கள் கீ. கீரை. அடுத்தது ஞ. சொல்லுங்கள் கீ. இந்த எழுத்து வார்த்தைகளில் மிகவும் அரிதாகவே வரும். அடுத்தது சி. சொல்லுங்கள் சி. சீப்பு. அடுத்தது ஈ. சொல்லுங்கள் நீ. இந்த எழுத்து வார்த்தைகளில் மிகவும் அரிதாகவே வரும். அடுத்தது டி. சொல்லுங்கள் டி. டி. அடுத்தது நீ. சொல்லுங்கள் நீ. தண்ணீர். அடுத்தது தீ. சொல்லுங்கள் தீ. தீ. அடுத்தது நீ. சொல்லுங்கள் நீ. நீச்சல். அடுத்தது பீ. சொல்லுங்கள் பீ. பீர்க்கங்காய். அடுத்தது மீ. சொல்லுங்கள் மீ. மீன். அடுத்தது ஈ. சொல்லுங்கள் ஈ. இந்த எழுத்து வார்த்தைகளில் மிகவும் அரிதாகவே வரும். அடுத்தது ரீ. சொல்லுங்கள் ரீ. கீரி. அடுத்தது லீ. சொல்லுங்கள் லீ. லீவு. அடுத்தது வீ. சொல்லுங்கள் வீ. வீடு. அடுத்தது ரீ. சொல்லுங்கள் வி. இந்த எழுத்து வார்த்தைகளில் மிகவும் அரிதாகவே வரும். அடுத்தது லீ. சொல்லுங்கள் லீ. இந்த எழுத்து வார்த்தைகளில் மிகவும் அரிதாகவே வரும். அடுத்தது டீ. சொல்லுங்கள் டீ. இந்த எழுத்து வார்த்தைகளில் மிகவும் அரிதாகவே வரும். அடுத்தது நீ. சொல்லுங்கள் நீ. தேனி. அருமை. இப்போது ஒரு சிறிய விளையாட்டை விளையாவோமா? மீன் என்ற வார்த்தை எந்த எழுத்தில் தொடங்குகிறது? சற்று சிந்தித்துப் பாருங்கள். ஆம், மீ. வீடு என்ற வார்த்தை எந்த எழுத்தில் தொடங்குகிறது? சற்று சிந்தித்துப் பாருங்கள். சரி, வி. இன்று உயிர்மெய் எழுத்துக்களின் ஈ வரிசையை மிக அழகாக கற்றீர்கள். மீண்டும் பயிற்சி செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.